வணக்கம் நண்பர்களே! ஜேசி டேனியல். யார் இந்த ஜேசி டேனியல்? இவர பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? இவர் அப்படி என்ன பண்ணியிருக்காரு? இத பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. மலையாளத்துல முதல் திரைப்படத்த நான் தான் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, தன்னோட சொத்து பத்துக்களை எல்லாம் வித்து, படம் எடுத்து, அதனால பெருத்த நஷ்டம் அடைஞ்சு, தான் சாகுற வரைக்கும் தனக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காம வறுமையோடையும், வேதனையோடையும் போராடி இறந்து போன ஒரு அபூர்வ கலைஞன் தான் இந்த ஜேசி டேனியல். ஜோசப் செல்லப்பா டேனியல் நாடார் என்ற இயற்பெயர் கொண்ட ஜேசி டேனியல் பிப்ரவரி 26, 1900ஆவது ஆண்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட அகஸ்தீஸ்வரத்துல பிறக்குறாரு. இப்ப அகஸ்தீஸ்வரம் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. திருவனந்தபுரத்துல இருக்கிற மகாராஜா கல்லூரியில படிப்ப முடிக்கிறாரு. தற்காப்பு கலையான களரியில ஆர்வமும் பயிற்சியும் இவருக்கு அதிகமாவே இருக்கு. டேனியல் மலையாளத்தோட முதல் படத்த நான் தான் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதற்கான முயற்சிகளை எடுக்கிறாரு. அதுக்காக தன்னோட சொத்து பத்துக்களை எல்லாம் வித்து செலவு பண்றாரு. முதல்ல இந்தியாவோட முதல் திரைப்படத்தை எடுத்த தாதா சாஹேப் பால்கே, தமிழ்நாட்டுல முதல் திரைப்படத்தை எடுத்த நடராஜ முதலியார் போன்றவர்கள சந்திக்கிறாரு. அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. அதுக்கப்புறம் எந்த மாதிரி படம் எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த காலகட்டத்துல இந்தியா முழுக்கவே புராண படங்கள், இதிகாச படங்கள் மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா, தாதா சாஹேப் பால்கே அவர்கள் எடுத்த முதல் இந்திய திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா, தமிழ்ல எடுக்கப்பட்ட முதல் திரைப்படமான கீச்சகவதம் இந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இவரு அந்த மாதிரி எடுக்க வேணாம். மேலை நாடுகள்ல எடுக்கப்படுற மாதிரி ஒரு சோசியல் டிராமாவ படமா எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதற்கான கதையையும் ரெடி பண்றாரு. அடுத்தது ஒரு கேமரா வேணும் இல்லையா? அதுக்கான கேமராவ சொந்தமாவே வாங்கிடலான்னு முடிவு பண்ணி, மும்பைக்கு போய் ஒரு கேமராவையும் வாங்கிட்டு வராரு. கதாநாயகனா இவரே நடிக்கணும்னு முடிவு பண்றாரு. துணை நடிகர்களுக்கு இவரோட நண்பர்களையும், சொந்தக்காரங்களையும் நடிக்க வைக்கலான்னு முடிவு பண்றாரு. இப்ப எல்லாமே தயாரா இருக்கு. கதாநாயகி வேணுமே! அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில பெண்கள் அதிகமா சினிமாவுல நடிக்க வரமாட்டாங்க. சினிமாவுல நடிக்கிறது கேவலம் அப்படிங்கிற ஒரு கருத்து அந்த காலத்துல நிலவி வந்தது. நாடகங்கள்லயும், திரைப்படங்கள்லயும் ஆண்கள் தான் பெண் வேடமிட்டு அந்த காலத்துல நடிப்பாங்க. அதனால உள்ளூர்ல நடிகை கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால மும்பைக்கு போய் ஒரு நடிகைய தேடி பிடிச்சு ஒப்பந்தம் பண்றாரு. ஆனா அந்த நடிகை ரொம்ப அதிகமான சம்பளத்த அப்பயே கேட்டிருக்காங்க. இருந்தாலும் வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிறாரு. அவங்களுக்கான எல்லா செலவுகளையும் இவரே ஏத்துக்கிட்டு அவங்கள கூட்டிட்டு வராரு. ஆனா படப்பிடிப்புக்கு அவங்க சரியா ஒத்துழைப்பு குடுக்காம இவர ரொம்ப தொல்ல பண்ணிட்டே இருக்காங்க. அதனால என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கு மேல இவங்கள வச்சு வேல வாங்க முடியாது அப்படின்னு யோசனை பண்ணி அவங்கள அனுப்பி விட்டுர்றாரு. அதுக்கப்புறம் உள்ளூர்லயே ஒரு கதாநாயகிய தேடுறாரு. அப்பதான் கிறிஸ்தவ நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிற தலித் சமூகத்த சேர்ந்த பெண்ணான ரோசம்மா அப்படிங்கிறவங்கள தேடி பிடிக்கிறாரு. அவங்கள எப்படியோ சமாதானப்படுத்தி தன்னோட படத்துக்கு கதாநாயகியா ஒப்பந்தமும் செய்றாரு. ஆனா இந்த நடிகை எந்த தொந்தரவும் பண்ணாம அவர் சொன்ன மாரி வந்து நடிச்சு குடுக்குறாங்க. கதைப்படி அவங்க ஒரு நாயர் பெண்ணா அந்த படத்துல நடிக்கிறாங்க. இப்ப எல்லாமே தயாரா இருக்கு. அதனால படப்பிடிப்ப தொடங்கி நல்லபடியா அந்த படத்த எடுத்து முடிக்கிறாங்க. ஆனா அது ஒரு மௌன படம் தான். அந்த படத்துக்கு விகதகுமாரன், த லாஸ்ட் சைல்ட் அப்படிங்கிற பேர வைக்கிறாரு. இப்ப எல்லாமே முடிஞ்சது. படம் திரைக்கு வர தயாரா இருக்கு. கேப்பிட்டல் சினிமா அப்படிங்கிற திரையரங்கத்துல தன்னோட படத்த திரையிடவும் தயார் பண்றாரு ஜேசி டேனியல். அதனால ஊர் பெரியவங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த படத்த போட்டு காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால எல்லாருக்குமே அழைப்பு விடுறாரு. எல்லாருமே வந்துடுறாங்க. அப்ப இந்த படத்தோட கதாநாயகியான ரோசியும் தான் நடிச்ச படத்த முதல்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா வராங்க. திரையில தன்னையே பார்க்க போறோம் அப்படிங்கிற பிரமிப்புல அவ்ளோ சந்தோஷமா வராங்க. ஆனா அங்க இருந்த ஊர் பெரியவங்கலாம், தாழ்ந்த ஜாதிய சேர்ந்த நீ எப்படி படம் பார்க்க திரையரங்கத்துக்கு வரலான்னு சொல்லி சத்தம் போட்டு அவங்கள தடுத்துடுறாங்க. அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம வருத்தத்தோட திரையரங்க வாசல்லயே காத்துட்ருக்காங்க. அவங்க பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு.
டேனியலாலயும் ஒண்ணும் சொல்ல முடியல. அதனால அந்த பெரியவங்களையெல்லாம் கூப்பிட்டு படம் பார்க்கறதுக்காக உள்ள போறாரு. உள்ள டேனியலும் ரொம்ப பரபரப்போடையும், சந்தோஷத்தோடையும் காத்துட்ருக்காரு. தன்னோட இவ்ளோ நாள் உழைப்புக்கு பலன் கிடைக்க போகுது. எல்லாரும் படத்த பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ஆர்வத்தோட காத்துட்ருக்காரு. ஆனா, அங்க நடந்த விஷயங்களை எல்லாம் டேனியல் தன்னோட வாழ்நாள்ல சாகுற வரைக்கும் மறந்தே இருக்க மாட்டாருன்னு நெனைக்கிறேன். அப்படி ஒரு அசம்பாவிதம் தான் அங்க நடந்தது. படத்துல ரோசி நடிச்ச காட்சிகள் வரும்போது, அத பார்த்த ஊர் பெரியவங்கலாம், "ஒரு தலித் சமூகத்த சேர்ந்த பெண்ண எப்படி நீ நடிக்க வைக்கலாம்? அதுவும் ஒரு நாயர் பெண்ணா நீ எப்படி அவள நடிக்க வைக்கலாம்?" அப்படின்னு சொல்லி சண்ட போடுறாங்க ஜேசி டேனியல் கிட்ட. படத்த அதோட நிறுத்த சொல்றாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன நடக்குதுன்னு இவரு யோசிக்கிறதுக்குள்ளேயே எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. அந்த திரையரங்கத்தையே அடிச்சு உடைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம தான் நடிச்ச படத்த பார்க்கணும்னு ஆசையோட நின்னுட்டு இருந்த ரோசியையும் அவமானப்படுத்தி, அவங்கள அடிச்சே விரட்டுறாங்க. அவங்களோட குடிசைக்கும் தீய வச்சிடுறாங்க. உயிருக்கு பயந்து ரோசி அந்த ஊர விட்டே போயிடுறாங்க. நாகர்கோயிலுக்கு போயி தன்னோட அடையாளத்தையே மாத்திட்டு, அங்கேயே வாழ்ந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில கதாநாயகிகளும் சரி, மற்ற நடிகைகளும் சரி, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க உடுத்துற உடையிலிருந்து, சாப்பிடுற சாப்பாட்டுலருந்து, அவங்க பயன்படுத்துற வாகனங்கள்ல இருந்து எல்லாமே ஆடம்பரமா தான் இருக்கு. ஆனா, மலையாள சினிமாவோட முதல் கதாநாயகி தான் நடிச்ச படத்த கூட பார்க்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஊர விட்டே போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான். ஒரு பரிதாபத்திற்குரிய நாயகியா மலையாள சினிமா வரலாற்றுல இடம் பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படத்த வேற வேற திரையரங்கங்கள்ல திரையிட்டுருக்காரு ஜேசி டேனியல். அங்கேயும் இதே பிரச்சனைய தான் சந்திச்சிருக்காரு. அதனால ரொம்பவே மனசு வெறுத்து போய் அகஸ்தீஸ்வரத்துக்கே குடிபெயர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் பல் மருத்துவம் படிச்சு ஒரு பல் மருத்துவரா அங்கேயே தன்னோட வாழ்க்கைய நடத்திட்டு வராரு ஜேசி டேனியல். அதுக்கப்புறம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டாலும், அந்த படம் எடுத்ததுனால ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் அவர மனச விட்டு போகவே இல்ல. அதனால அவரோட உடம்பும், மனசும் ரொம்பவே பாதிக்கப்பட்டது. அவருக்கு வயசும் ஆயிடுது. இந்த வேதனையிலயும், விரக்தியிலுமே வாழ்ந்துட்டுருக்காரு ஜேசி டேனியல். இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இவர பத்தி கேள்விப்பட்டு சில நல்ல உள்ளம் படைச்சவங்க, இவருக்கான அங்கீகாரத்த வாங்கி தரணும்னு முடிவு செஞ்சு, அதுக்காக முயற்சிகள எடுக்குறாங்க. இப்படி ஒருத்தர் இருக்காரு. மலையாளத்துல முதல் சினிமாவ எடுத்தது இவர்தான் அப்படிங்கிறத கேரள அரசோட கவனத்துக்கு கொண்டு போறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இவர் ஒரு தமிழர் தானே, அதனால தமிழ்நாட்டுல தான் போய் கேட்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மலையாளத்துல தானே இவர் படம் எடுத்தார். எப்படி தமிழ்நாட்டுல கேட்க முடியும்னு இவர் சார்பா வாதாடப்படுது. சரி அப்படின்னா அதுக்கான ஆதாரத்த கொண்டு வாங்க நாங்க ஒத்துக்கிறோம்னு கேரள அரசு சொல்லுது. ஆதாரம் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது, எந்த ஒரு ஆதாரமும் இப்ப அவர்கிட்ட இல்ல. அந்த படச்சுருட்களை எல்லாம் அவரோட பையன் சின்ன பையனா இருக்கும்போதே நெருப்புல போட்டு எரிச்சிடுறான். ஆனா, இவரும் அத தடுத்து அத பாதுகாப்பு பண்ணி வைக்காம விரக்தியில அப்படியே விட்டுடுறாரு. அதனால எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஆதாரம் இல்லாம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கேரள அரசு சொல்லிடுறாங்க. ஆனா, அதுக்கப்புறமும் அந்த முயற்சிகளும், போராட்டமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த நிலையில 1975ல ஜேசி டேனியல் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம இறந்தும் போயிடுறாரு. அவர் இறந்து ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப ரொம்ப தாமதமா தான் கேரள அரசு அவர மலையாளத்துல முதல் படம் எடுத்தவர் அவர்தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்காக அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்குறாங்க. அவர பெருமைப்படுத்தும் விதமா, மலையாள சினிமா துறையில வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்குறவங்களுக்கு இவரோட பேர்ல விருதுகள் வழங்கப்பட்டுட்டு இருக்கு, இன்னிக்கும். இருட்டடிப்பு செய்யப்பட்ட இவரோட சாதனையை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னு 2013ல இவரோட சுயசரிதைய படமா எடுக்குறாங்க. நடிகர் பிருத்விராஜோட நடிப்புல மலையாளத்துல இந்த படம் செல்லுலாய்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல வெளிவருது. பல விருதுகள வாரி குவிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவர் யாருன்னே நமக்கு தெரியாது. இந்த படம் தமிழ்ல ஜேசி டேனியல் அப்படிங்கிற பேர்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு இருக்கு. YouTubeலயே இருக்கு. இந்த படம் ரொம்பவே நல்லாருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவ பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.